ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இது கூட மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு நான் 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி, இது கூட தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற ரைஸை அது கூட சேர்த்துக்கோங்க. ரைஸை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.